காலையில் நிதர்சனத்துக்காக Amen.
அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்திற்காக இந்த காலவெளி உணர்வுகள், அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு இல்லங்களையும் சந்திப்பதா, ஒவ்வொரு உள்ளங்களையும் சந்திப்பதா. அவருடைய பிரசன்னம் பூட்டப்பட்ட வீடுகளுக்குள்ள இறங்கி வந்ததான அந்த தேவ பிரசன்னம் பூட்டப்பட்ட வீடுகளுக்குள்ளே வந்தது. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றேன். இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நீரை பட்டயமே, மகிமை நீரை பட்டயமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் இப்போதும் எனக்கு ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அன்பியானவர்களே, காலவெளியில முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவது, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உன் தேவனில் அன்பு கூறுவாயா. நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்காக அந்த வார்த்தை ஜீவனாய் மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இதோ இந்த வேளைக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற அடைபட்டு கிடக்கிற வார்த்தைகள் உங்களுக்குள்ளே பயன்படுவதா, அந்த வார்த்தை உங்களை பலன்பட சுகமடைய பண்ணுவதா. இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை
ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் யாரிடத்திற்கு போவோம்? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே உண்டாகும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ஜீவனுள்ள தேவனை மையப்படுத்த அந்நிய பாஷைகள் கர்த்தரோடு கூட உறவாடும்படியா நீங்கள் இருக்கிற இடங்கள் கர்த்தரை உயர்த்துவார். ஒரு எண்ண அலைகள் மாறட்டும், நினைவு அலைகள் மாறட்டும், யோசனைகள் மாறட்டும், விருப்பங்கள் மாறட்டும். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆடை ஆறுதலே, அடைக்கலமே, ஆறுதலே, அடைக்கலமே, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே நாம் இருக்கிற இடங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஓ ராஷிகா ரம 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 ரமதியானவர் நிகர நரத ரம 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 ஓ நீகா ரம 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 ரம. இருதயங்கள் குணமடையும்படியா, இருதயங்கள் குணமடையும்படியா, நிறைவாலைகள் குணமடையும்படியாக, ஓ வெற்றியின் பாதைகள் உண்டாகும்படியாக சீகா ரம 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 ரம. எல்லா மனதுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஓ கர்த்தருடைய வார்த்தைகளை மாறுபடியாக, ஓ விடுதலையின் வார்த்தைகளை மாறுபடியாக, புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை மாறுபடியாக நீக்கா ரம 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 ரம. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீக்கா ரம 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 ரம. ஓ ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்ல நல்ல. கர்த்தருடைய மகிமை, ஓ ராதா ரம, கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஓ ராமா தூரத்துக்கும் அவன் சமீபத்துக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. ரீகா ரம ரம ரம. எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை. விடுதலை பண்ணக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை. அற்புதங்களை செய்யக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை.
சுகம் உண்டாயிற்று, சுகம் உண்டாயிற்று, சுகம் உண்டாயிற்று, சுகம் உண்டாயிற்று, சுகம் உண்டாயிற்று. தேசத்துல சுகம் உண்டாகிறது. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வர 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 ஓரி மக வர 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 ஓரி மக வர 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 ஆரம் பிடித்த தூயவரே, ஆரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. வர 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 மது ரசனோ ரசனோ தேவ ரசன சிகரகத வர மது ரசனோ ரசனோ இவா வர 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 வியா வர 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 ரசனோ ரசனோ தேவ ரசனோ ராஜாவும் ரசனம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. இவா வர 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 ரசனோ ரசனோ தேவ ரசனோ கைவிடாத நாயகரே, தாரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. ரசனோ ரசனோ தேவ ரசனோ 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 தேவ ரசனோ 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 தேவ ரசனோ. நாம் இன்னைக்கு அவரை மையப்படுத்துறோம். அவரை நம்ம மையப்படுத்துறதுக்கு காரணம் நம்முடைய எல்லா நம்பிக்கையும் அவருக்குள்ளதா இருக்கு, நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவருக்குள்ளதா இருக்கு, நம்முடைய வெற்றி அடைய பண்ணுவது அவருக்குள்ளதா இருக்கு, நம்முடைய இருதயத்தை சுகமாக்குறது அவருக்குள்ளதா இருக்கிறது. பாவங்களை ஏற்றுக்கொண்டவர், சாபங்களை சுமந்தவர், நம்முடைய இருதயங்களை குணப்படுத்தும். நாம் நொறுக்கப்பட்ட இடத்துல அந்த இடத்துக்குள்ள வந்து சத்தியத்தினால விடுதலை பண்ண அவரால் மட்டும்தான் முடியும். நாம் எந்த இடத்துல காயப்பட்டு இருக்கிறோமோ அந்த தழும்புகளினாலே நம்முடைய காயங்களை சுகப்படுத்த அவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது ஒருவரே மெய்யான தேவன், ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன். ஓ ராசி ரப 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 ரப. இதோ எல்லா உள்ளங்களுக்குள்ள நொறுக்கப்பட்ட இடங்கள்ல, காயப்பட்ட இடங்கள்ல, பொய்யினால் சூழப்பட்ட இடங்கள்ல, யாருக்கும் தெரியாத நாம் கைவிடப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் அவரே இருதயங்களுக்குள்ளே வருவாராக. மரண பயங்களுக்குள்ளே அவர் வருவாராக. மரணந்தமான தேசத்தில் கடந்து போய் வந்தவர், மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே வருவாராக. அவர் எந்த சங்கீதம் மாணவர்
என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். உங்களுக்கு 2-3 பேர் இருந்தார். அந்த ஜீவனின் அதிபதியானவர் அவர் வார்த்தையை நமக்கு ஜீவனாய் மாற்றி கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற வார்த்தை ஜீவனா மாறிடுச்சு. ஆத்மா வாழ்வதாக அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை நமக்குள்ள ஊதுனாரா, அப்பதான் நம்ம ஜீவ ஆத்மா மாறணும். அவருடைய ஜீவன் நம்முடைய ஆத்மாவுக்குள் வராமல் ஜீவாத்மாவை மாற முடியாது. நம்ம ஆத்மாவுக்குள்ள இன்னைக்கு அவருடைய வார்த்தைகள் ஜீவனாய் மாறி இருக்குதா? காரம் பிடித்த நாயகரே, காரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ 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 தேவ பிரசன்னோ. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரப்படுகிற பரிசுத்தம் உள்ள ஆகும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரப்படுகிற பரிசுத்தம் உள்ள ஆகும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் ஆவியை தந்தவர். நம்ம இறுதி இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நேராக கீழ்ப்படியாதபடி இருதயத்துக்குள்ள இருக்க சிந்தனைகள் பொல்லாதவைகளாயிருக்கு. எப்பொழுது நாம் மற்றவங்களை பாராட்ட முடியவில்லை, எப்பொழுதும் எல்லாரையும் என்னால் கனம் பண்ண முடியவில்லை. நான் உள்ளதை சொல்லுகிறேன். இருதயத்துல நாம் உடைந்த இடங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும். உடைந்த இடங்களை நறுங்குண்டது நொறுங்குண்டதுமான இதயத்தை நாம் பயந்து கிடக்கிற இடங்களை வாருமையா, அவர்தான் என் சங்கீதம். 2-3 பேர் ஒருமனப்பட்டார். அவர் வந்து என் வார்த்தையை ஜீவனாய் மாற்றுவார். நமக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் ஜீவனின் வார்த்தைகள் தானா, இல்ல மற்றவர்களை பயமுறுத்துற வார்த்தையா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வலிக்கும். ஆய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வலிக்கும். அதிநிலையே
பாடல் சத்தமும் துணிக்கும் ஆலயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போயிற்று. இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாங்க சொல்றதுக்கு ஜனவரி 1ஆம் தேதி அன்று அநேக தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இப்படி ஒரு தீங்கு வரப்போகிறது சொன்னாங்க, ஒரு தீங்கு வரப்போகிறது சொன்னாங்க. உண்மைதான், இந்த தீங்கு நவம்பர் மாசமே வந்துருச்சு. தீங்கு வந்து 5 மாசம் ஆச்சு. இன்னைக்கு அநேகர் நாங்கள் சொந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது மட்டுமல்ல, இந்த தீங்குக்கு விடுதலையும் வாங்கி கொடுக்கிறவன் தான் ஒரு தீர்க்க தரிசனம். எங்க அவங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சுமந்து நின்றவர்கள் எங்கே? யோனா 2ஆம் அதிகாரத்துல 7, 8, 9, 10 வசனங்கள்ல அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா அமிழ்ந்து போகையில் கர்த்தரை நினைத்து. இன்னைக்கு ஆத்துமா அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆத்துமா அறிவு, உணர்வு, விருப்பங்கள் எல்லாம் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தரை நினைத்த பொழுது அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். நம்ம நினைவுகளை மாற்றிக்கொள்ளும் பொழுதுல அவர் நமக்கு செவி கொடுத்தார். அவர் நினைவுகளை சொல் பிறவாததற்கு முன்னமே நீங்க என்ன பேச போறீங்கன்னு அவர் அறிந்து, நீங்க பேசுற பிறகுதான் அல்ல, நீங்க பேச போவதை அவர் அறிந்தவர். அவர் சர்வ வல்லமை உள்ளது. அப்ப உங்க ஆத்மாவுக்குள்ள இருக்கிற அறிவை, உங்கள் ஆத்மாவுக்குள்ள இருக்கிறதான உணர்வுகளை, உங்கள் ஆத்மாவுக்குள்ள இருக்கிறதான விருப்பங்களை அவர் முன்னமே அறிந்தது. யோனா சொல்லுகிறா, ஆத்மா பொய்ய நம்பி கிருபையை இழந்துருச்சு அப்படின்னு சொல்ல. எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வாழ்வை, தேவன் எனக்காக வைத்திருக்கிற வாழ்வை நான் என்கிற தீர்க்கதரிசியானாலும் சரி, நான் என்கிற இடத்துக்கு வரும் பொழுது அவன் வாழ்வை பெறுவதில்லை, அவன் துன்பத்தை பெறுகிறான். பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார் என்று சொல்றார். பிரசங்கி சொல்லுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயை. சன்மார்க்கனுக்கு நடப்பது போலவே துன்மார்க்கனுக்கு நடக்கும். எல்லாருக்கும் ஒரே போல நடக்கிறதை கண்டேன். சீலோவாம் கோபுரம் இடிந்து விழுந்து செத்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், இவங்கெல்லாம் உங்களை விட கெட்டவங்களா? சீலோவாம் கோபுரம் விழுந்து ஒரு சில பேர் இறந்து போனார்களே, அவர்களும் கெட்டவர்களா? இல்லை. அப்படின்னா எப்படி? இன்னைக்கு அநேக கேள்விகளோடு இந்த காலையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றே ஒன்று தெரியும், 2 நாட்கள் 3 நாளைக்குள்ள பலாயிரம் பேர் செத்திருக்கிறார். விடிய காலம் 35 இருந்ததானே,
பாதிப்பு. அப்படி ஒரு 2-3 மணி நேரம் பொறுத்து பார்த்தா 38 மாறி இருக்கு தமிழகத்துல. அநேக விதமான துர்ச்செய்திகள் கடந்து வருகிறது, உண்மைதான். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உள்ள வார்த்தைகள் இந்த தேசத்தை காப்பாற்றிவிட முடியும். 10 நீதிமான்கள் இருந்தால் போதும். அதாவது விசுவாச வார்த்தையை நீதியின் வார்த்தையை மாற்றக்கூடிய இருந்தால் போதும். நீங்கள் தான் ஆண்டவருக்கு இப்பொழுது தேவை. நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் கழிக்கும். துர்ச்செய்தியை பேசுறதற்கு அல்ல, இந்தியாவில் 30 கோடி மக்களை பாதிக்கும் என்று சொன்னார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நோவா, யோபு, சாமுவேல், தானியேல் பரிசுத்தவான்கள் இருந்தாலும் அவர்கள் நீதி நிமித்தம் அவர்களை மட்டுமே காப்பாற்றிக் கொள்வார். அவர்கள் பிள்ளைகளை கூட அவர்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இந்த காலவெளியில் கூட விசுவாசம் நீதியாய் மாறும். நமக்குள் இருக்கிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளை மாறும், வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை மாறும். காலம் பிடித்த நாயகரே, காலம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னோ தேவ பிரசன்னோ, 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 தேவ பிரசன்னோ. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே, நாம் தேவனால் கூடாதது. அறிவு கெட்டாத ஒரு அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக கர்த்தர் அவனை மாற்றுவார். அறிவு கெட்டல, அறிவு கெட்டாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அறிவு கெட்டாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் முன்னமே முன்னறிவித்திருக்கிறது, கொள்ளை நோய்கள் வரும். குரோஷியாவில் பூகம்பம், அமெரிக்காவில் பூகம்பம், உலகமெங்கிலும் 200 நாடுகள்ல இந்த கொள்ளை நோய் நேற்று வரையிலும். இது நம்முடைய அறிவு கெட்டாத காரியம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வரையும் 155 நாடுகளுக்கு தான் இருந்துச்சு. நாடு விட்டு நாடு போய் கொண்டிருக்கிறது. அதாவது நேற்று ஒருத்தர் இப்படியாய் ஒரு வாசகத்தை போட்டிருக்கிறார், உலகத்தை அழித்துவிட சொல்லி இருந்தால் இதற்கு முன்பே எல்லாரும் சேர்ந்து உலகத்தை அழித்து இருப்பார்கள். இப்போ காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒருவரால் முடியும். சீன அதிபரிடத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசி அந்த மரபணு என்ன, அதனுடைய DNA என்ன சொல்லுங்கன்னா அது சொல்ல முடியாது என்று சொல்லுங்க. ஏன் ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில இருக்கிறதானே அந்த இருதயத்தின் உறவு கர்த்தர் காலவெளியில் சரிபட
இதை அழித்து விடு என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் நீ அழித்து விடுவதற்கு பயங்கரமான பாவனை வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. ஆனா காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த வாக்கியை திருப்பி போடும் பொழுது விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலகட்டத்துல அறிவு ஒன்னொன்று என்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கால வேளையில பரலோக தேவனை எல்லாம் என் நாமும் தரிக்கப்பட்ட என் சரங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு அழிச்சுன்ற இடத்தை விட்டுட்டு அன்புக்கு நேராய் திரும்புன்ற இடத்துக்கு திரும்பினா மட்டும்தான் தேச காப்பாற்றப்படும். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சாலமோன் இப்படியே ஜெபம் பண்ணான், ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு நேராக ஒருவர் திரும்பி எதையாவது வேண்டிக் கொண்டால் அதை நமக்கு செய்தவர்களும் என்று சொன்னார். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் மனதில் வைத்தான். இன்னைக்கு சாலமோன் ஜெபம் பண்றார், ஆலயத்துக்கு நேரா திரும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணாவே போதும். இன்னைக்கு தேவனுக்கு நேராக நாம் திரும்புவோம். நமக்கு காணானில் உள்ள வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு எல்லா வாழும் இருக்கு. கிறிஸ்துவின் சிந்தனைக்குள் தான் எல்லா வாழும் இருக்கிறது. அவருடைய மகிமையின் நம்பிக்கைக்குள் தான் எல்லா வாழ்க்கையும் இருக்கிறது. ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏற்றமையா. இசையா என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா. அவருடைய அன்பை நிறுத்துவோம். எங்க அறிவல்ல, இரக்கவும் ஒழுக்கம் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. அப்பா வாங்க சொல்லுங்க, இரக்கம் ஒழுக்கம் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே என் இயேசு. ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா. அவரை மகிமைப்படுத்துவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவரால் மட்டும் முடியும் என்று சொல்லுவோம். அப்பாவால் மட்டும் முடியும் என்று சொல்லுவோம். மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் இதயத்தின் ஏற்றமையா. ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா. என் முன்னே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உங்ககிட்ட இருக்குதாப்பா செய்வதுதான்
தமிழகத்துக்கு வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னாரா, எங்களை தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நான் உங்களுக்கு மிஸ் பண்றேன், உங்களை சேஃபா பார்த்துங்க. நாங்க அரசாங்கம் சொன்னப்போ அதை சரியா நாங்க எடுத்துக்கல, அதை நாங்க கவனிக்காம போயிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது போன் கட் ஆயிடுச்சான். அவரும் போன் திரும்பி ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, போன் எடுக்கல. ஒரு வாரம் பொறுத்து போன் எடுத்தாங்களாம். சொன்னாங்க அவர் இறந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே மரணம். அதாவது எதுவுமே இல்லை. இன்னைக்கு சூழ்நிலை வந்து யோனா அமிழ்ந்து போகேன் கர்த்தரை நினைத்தான். இந்த நேரத்தில் எசேக்கியேல் 14 மீதம் இருக்கிறவர்களை அவர் திரும்பி பார்ப்பார். ஒரு 2-3 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இந்த ஜீவன் எங்கதான் இருக்கலாம்? நிபந்தனை உடம்பு நல்லா இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் இல்ல உடம்புல ரத்தத்துல எந்த ஃபெயிலியர் இல்லை, எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒன்று ஒரு மனிதரை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஜீவன் எங்க இருக்குதுன்னா அவருக்குள்ளதான் இருக்கு. நாம் அவருக்குள்ள இருந்தால் நாம் காப்பாற்றப்படும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள், 12வது வசனங்களை 13வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்த்தும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யராக்குகிறார். எப்படி நம்ம அதாவது பொய்யை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றோம்னா, தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை விசுவாசிக்காமல் போகும்போது பொய்யராக்குறோம். நாம் என்னமோ உன்னை நம்ப வேண்டியதை நம்பல, அதுதான் பொய். நேரத்தில் பொய் சொல்லாத அப்படின்னு எதை தெரிஞ்சுக்கணுமோ அது தெரியாம இவங்க வேற ஏதோ நான் ரொம்ப ஆழமா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுவேன் தெரியுமா? ஆழமா கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறார். அவரை இல்லாமல் ஒன்று நமக்கு நடப்பதில்லை. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை ஜீவனா மாத்திருக்கிறீங்களா? நீங்க அவரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிற வார்த்தையை ஜீவனா மாற்றிருக்கிறீங்களா? அந்த ஜீவன்ல தான் உங்களுடைய எதிர்வாதம் இருக்கு. ஜீவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் உண்டே. உங்களுடைய மனது சொல்லுகிற சாட்சியை விட, மனசாட்சியை விட கிறிஸ்துவை குறித்த சாட்சி ரொம்ப பெரியது. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. அவர் அறியும் பொழுது ஒரு அன்பு கிடைக்குது. இயேசுவானவர் ஆதாம் கீழ்ப்படியல, ஆனா இயேசு கீழ்ப்படுகிறார். அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது. அது கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் புது சிருஷ்டியா இருந்தால் பொய்யை களைந்து மெய்யை தரித்துக் கொள்கிறார். அப்படின்னா அவருடைய அன்புக்குள்ள, நம்ம அறிவுக்குள்ள அல்ல. நம்ம அறிவுக்குள்ள பயம் இருக்கு,
அவருடைய அன்புக்குள்ள பலம் இருக்கு, தெளிவு இருக்குது, தெளிந்த புத்தி இருக்குது. அது பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள சிந்தனையை கொடுத்திருக்கிறது. 11ஆம் வசனம் திருமணம் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இவ்வளவு இருக்குது. டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. திணறாங்க. சீனாவை முந்தி சென்றது அமெரிக்கா. எதுல? பாதிப்புல. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய அறிவை எல்லாம் மாற்றுவாரா? மரணத்துல இத்தாலி முன்னே இருக்கிறது. இந்த 2 நாட்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான மணிக்கு போயிட்டார். ஸ்பெயின்ல மரணம் அதிகரித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். நேற்று மட்டுமே 483 பேர் எழுதும். ஆனா நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் இருக்கிறது என்பதே ரகசியம். அந்த மகிமையின் நம்பிக்கைக்குள்ளே இருப்பது என்பது நான் ரகசியம். காணாததை நம்பினோமாகிலும் பார்க்காத நம்புவோமானா நிச்சயமாகவே உங்களை வாழ வேண்டும். 12ஆம் வசனம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருப்போமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கண்டான். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுத்தான். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்ல. வேண்டுதல் பண்றதுக்கு கூட நோவா, யோபு, தானியேல் இவங்கெல்லாம் வேண்டுதல் பண்ணா கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாருல்ல. இங்க சொல்றாரு 16ஆம் வசனம் 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டான். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் ஒன்று இருக்கு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒன்று. அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. பாவத்தை கூட இல்ல ஆண்டவர் ஆழங்களை தூக்கி போட்டல. பாவம் என்பது ஒரு அறிவு. சாபத்தை கூட இல்ல அவர் சுமந்து தீர்த்தல. இதுக்கெல்லாம் முடிவு இருக்குது. ஆனா அவங்க இருதயங்களுக்குள்ள இருக்கிறதான, உங்களுக்குள் மறைந்திருக்கிறதான, இன்னும் இயேசுவை உங்களுடைய எந்த இடங்கள்ல இருக்கிற நொறுக்கப்பட்ட இடத்துக்குள்ள அவரை நீங்க அனுப்பலையோ அங்க ஒரு மரணம் இருக்கு பாருங்க. இவ்வளவு சம்பவங்களை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள என்னன்னா, நீங்க ஊழியம் கூட பண்ணிடலாம், நீங்க மற்றவங்களுக்கு பணம் கூட கொடுத்துடலாம், மற்றவங்களுக்கு உதவி கூட செய்யலாம். ஆனா உங்க சிந்தனையை உங்களால சுகப்படுத்த முடியாம இருக்கீங்க பாருங்க. அங்கதான் மரணமே இருக்கு. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் ஒரு அறிவு இருக்குது.
ஆனா மரணத்துக்கு ஏதுவான ஒரு அறிவு இருக்கு. உங்க அறிவுக்குள்ள மரணம் வந்துருச்சுன்னா ஆண்டவராலையும் காப்பாற்ற முடியாது, யாரும் ஜெபம் பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. மரணத்துக்கு ஏது இல்லாத ஒரு அறிவு உள்ளவங்களை மரணமே வந்தாலும் எழுந்துரு என்கிற ஒரு அறிவு அனுப்பினால அவன் எழுந்துருவான். ஆனா நான் செத்துருவேன்ற நம்பிக்கையில இருக்கிறவனை நீங்க என்னதான் காப்பாத்து நினைச்சு போயிட்டு 100 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அவன் செத்துத்தான் போவான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது அவன் ஜீவனின் அறிவு இல்லை. எனக்காக ஒருவர் மரித்தார், அவர் எனக்காக ஒரு மரணத்தை ஜெயித்தார் என்ற அறிவு அவங்ககிட்ட இல்லை. யோவான்ல 6ஆம் அதிகாரத்துல ஐம்பத்தி 55 ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறார், என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இந்த திருவிருந்து உங்களை மரணத்துக்கு ஏதுவான இடத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறது. திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஜீவனுக்குள்ளே வருகிறீர்கள் என்கிற அறிவோடு கூட அன்போடு கூட அதில் பங்கெடுங்கள். 57வது வசனம் யோவான் 6:57, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல. சொல்றாரு, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவனும் என்னாலே. சொல்றது நல்லா கவனிக்கணும். நான் யாரால பிழைத்திருக்கிறேன்? பிதாவினால் பிழைத்திருக்கிறேன். இந்த காலவேளை கூட நான் பிதாவினுடைய அந்த அன்பினாலே, இந்த உலகத்தின் அறிவு மரணம், ஆனா பிதாவினுடைய அறிவோ நித்திய ஜீவன். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல இதில் பங்கெடுக்கிறவர்களும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே, நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே. 58வது வசனம், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும். அப்படின்னா அவருடைய மரணத்துக்குள்ள எனக்கு வாழ்வு இருக்கிற ஒரு நம்பிக்கையை நான் பெற்றுக்கொண்டால் நான் வாழ்கிறேன். நம்முடைய அறிவு இந்த வேளையில கூட அவர் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல நான் கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனாலே மரணத்துக்கு ஏதுவான எல்லா அறிவையும் அவர் ஜீவனால் நான் ஜெயம் எடுப்பேன் என்கிறதானே அந்த சாட்சியும் உங்களுடைய மனசாட்சி உங்களை கொண்டு விடலாம். உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளியை தீர்க்குமானால் ஆண்டவராலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த திருவிருந்தை நினைக்கும் பொழுது அவர் பிதாவினால் பிழைத்திருக்கிறார், நான் இவராலே பிழைத்திருக்கிறேன் என்கிற ஒரு அன்பின் அறிவுக்குள்ளே வாருங்கள். அந்த அன்பிலே மரணம் இல்லை. நீங்கள் அவரில் நிலைத்திருக்கிறீர்கள், அவரும் உங்களில் நிலைத்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், நீங்களும் மரணத்தை ஜெயித்தவர். காலவேளை அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவர் உங்களை வாழ வைப்பாராக. கர்த்தர் உங்களை தொடர்ந்து